நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கு வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த பதிவுகள்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாவே நம்மளோட உடம்புக்கு இப்போ நம்ம ஒவ்வொரு உணவுப் பொருள் எந்த ஒரு உணவுப் பொருளா இருக்கட்டும் நம்ம சாப்பிடும்பொழுது, அதில விட்டமின் பொருட்கள் இல்லாம எந்த ஒரு உணவுப் பொருட்களுமே இருக்காது. ஏன்னா எந்த ஒரு நம்ம காய்கறியா இருக்கட்டும், பழங்களா இருக்கட்டும், எந்த ஒரு பொருள் நம்ம சாப்பிடும்போதும், அந்த பொருள்ல கண்டிப்பாக விட்டமின்ஸு, மினரல்ஸு, தாது பொருட்கள், நார்ச்சத்துக்கள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் அதில அடங்கி இருக்கும். அதெல்லாம் சேர்ந்தது தான் நம்மளோட உடம்புக்கு போயிட்டு, நம்ம உடம்புல நமக்கு சக்தியாகவும், எனர்ஜியாகவும் நமக்கு கொடுக்கக்கூடிய பொருளாக இருக்கு. அந்த பொருட்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, குறைஞ்சிருச்சு அப்படின்னா, நம்மளோட உடம்புல நெறைய பிரச்சனைகளுக்கு ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுன்னு கூட சொல்லலாம். குறிப்பாக இப்ப நம்ம ஒரு பழமே சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அதில வந்து விட்டமின்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறதுனால தான் அந்த பழத்த நம்ம எடுத்துக்கிறோம். அது சாப்பிட்றதுனால என்ன ஆகும், நம்மளோட உடம்புல நெறைய ப்ராசஸ் மூலமா நம்ம அந்த சத்துக்கள்லாம் நம்மளோட உடம்புக்கு கிடைக்கும். நமக்கு எந்த விட்டமின் வந்து கம்மியாக இருக்கோ, அந்த விட்டமின் எந்த குறைபாடுகளுக்கு இந்த பழம் வந்துட்டு நமக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு பார்த்து நம்ம சாப்பிட்றோம். ஏன் சாப்பிட்றோம்? விட்டமின் வந்து நம்மளோட உடம்புக்கு கிடைக்கணும், நம்மளோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம அந்த பழத்த வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அது மாரி தாங்க. இப்போ வந்து ஒரு பிரச்சனை வந்து நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, அத வந்துட்டு நம்ம குணப்படுத்த முடியாது. ஆரம்ப காலகட்டத்திலேயே நம்ம அத வந்து குணப்படுத்திக்கிட்டோம்னா தான் குணப்படுத்த முடியும். இப்ப இந்த பதிவுகள நான் உங்ககிட்ட என்ன சொல்லப் போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின்கள்ல வந்துட்டு B12 விட்டமின்னு இருக்குங்க. அந்த விட்டமின் வந்துட்டு நம்ம உடம்புல குறைஞ்சிருச்சுன்னா, நம்மளோட உடம்புல என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும், என்னென்ன நோய்கள்லாம் வருவதற்கு காரணமாக இருக்கு. அது வந்தா நம்ம வந்துட்டு என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கணும், என்னென்ன உணவு முறைகள், பழங்கள் இதெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுகள உங்ககிட்ட நான் சொல்லப் போறேன். வீடியோவ வந்துட்டு அலட்சியமாக நினைக்க வேண்டாம். இந்த வீடியோல சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் உங்களுக்கு வந்துட்டு பயனுள்ளதா கூட இருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் நான் சொல்ல வர பயனுள்ள தகவல்கள் கூட உங்களுக்கு புரியும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட உடல் வந்துட்டு சீராக செயல்படுவதற்கு மிகவும் இன்றியமையாத காரணமாக இருக்கிறது எதுங்க? வைட்டமின் தான். அதில பார்த்தீங்கன்னா, இந்த வைட்டமின் B12ம் அடங்கும்னு கூட சொல்லலாம். இந்த வைட்டமின வந்துட்டு கோபாலமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, நீரில கரையக்கூடிய வைட்டமினாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. இந்த வைட்டமின் பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடல்ல பல்வேறு மிக முக்கியமான செயல்பாடுகளான, அதாவது இரத்த சிவப்பணுக்களோட உருவாக்கமாக இருக்கட்டும், நம்மளோட நரம்புகளோட செயல்பாடு மற்றும் DNA தொகுப்பு இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு இன்றியமையாத முக்கியமான பொருளாக இருக்குன்னு கூட சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இந்த வகை வைட்டமின்கள் பார்த்தீங்கன்னா, இறைச்சிகள், பிற செறிவூட்டப்பட்ட உணவுகள்ல தாங்க அதிகமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த குறைபாடு பார்த்தீங்கன்னா, சைவ உணவாளர்களிடம் அதிகமாக காணப்பட நெறைய வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த வைட்டமின் B12 குறைபாடு ஏற்பட்டா, அது பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடல் சோர்வு, இரத்த சோகை, மூளையோட தொடர்புடைய நரம்பியல் பிரச்சனைகளுக்கெல்லாம் வழிவகுக்கக்கூடியதாக இருக்குங்க. சொல்லப்போனா, இந்த முக்கியமான வைட்டமின் குறைபாடு பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு ஒருவர் இருந்தா கூட, தினசரி செயல்பாடுகள கூட நம்ம மேற்கொள்ளக்கூடிய சவாலாக இருக்கும். அதாவது இந்த பிரச்சனை இருந்தா, நம்ம தினசரி வாழ்க்கை முறைய வாழ்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். முக்கியமா இந்த வைட்டமின் குறைபாடு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் தினசரி சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்ல ஒன்றாக இருக்குங்க. இந்த B12 பிரச்சனை வந்துச்சுன்னா, என்னென்ன பிரச்சனைகள்லாம் நம்மளோட உடம்புல ஏற்பட போகுது அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுகள்ல சொல்றேன். உடல் சோர்வு மற்றும் மந்தமான நிலை ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைட்டமின் B12 குறைபாடு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, அது பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் சோர்வு அல்லது மிக குறைந்த உடல் களைப்பு போன்றவற்றை ஏற்படுத்தக்கூடிய தன்மை அதுக்கு நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. நம்மளோட உடல்ல வைட்டமின் B12 வந்துட்டு போதுமான அளவு இல்லாமல் போனால் உடல் முழுவதுமே ஆக்சிஜனை கொண்டு செல்லக்கூடிய பணியை செய்யக்கூடிய பார்த்திங்கன்னா இரத்த சிவப்பணுக்களோட உற்பத்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமாகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் விளைவாக நம்மளோட உடம்புல என்னென்ன ஏற்படும்னு பார்த்திங்கன்னா உடல் சோர்வு, மந்த நிலை போன்றவற்றை சந்திக்கக்கூடும். அப்படிங்கிறதுனால இந்த பிரச்சனைகளை நம்ம வந்துட்டு நம்ம உடம்புக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி மிகுந்த உடல் சோர்வை செஞ்சுட்டா உடனே மருத்துவரை நம்ம வந்துட்டு ஆலோசனை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வெளிரிய சருமம் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த வைட்டமின் B12 பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புல குறைவாக இருந்துச்சுன்னா சருமம் வெளுத்து போன மாதிரி இருக்குமாங்க. இப்படி சருமம் வெளிரிய நிலத்தில் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு இரத்த சோகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிலையுடன் தொடர்புடையதாக இரத்த சோகை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இரத்த சோகையானது இரத்த சிவப்பணுக்கள் குறைவாக இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய
ஒரு பிரச்சனைன்னு கூட சொல்லலாங்க. இந்த இரத்த சிவப்பணுக்களோட உற்பத்திக்கு வைட்டமின் B12 ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக இருக்குன்னு கூட சொல்லலாம். எனவே உங்களுடைய சருமத்தில் வெளுத்து போயிருந்தா வைட்டமின் B12 குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு மருத்துவரோட ஆலோசனைப்படி அவர் சொல்லக்கூடிய உணவு முறைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டாவே அதை படிப்படியாக நம்ம குறைச்சிக்கலாம். அடுத்தது நீங்கள் சுவாசிக்கிறதுலையோ அல்லது மூச்சு திணறல் பிரச்சனை இருக்க மாதிரி இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா B12 குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தங்க. நுரையீரல் பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் சுவாசிப்பதில் சிரமம், கொஞ்சம் மூச்சு திணறலை சந்திக்கக்கூடும். அப்படிங்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா வைட்டமின் B12 குறைபாடாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா நம்மளோட சுவாசத்தில் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை அதுக்கு நிறையவே இருக்குது. இந்த வைட்டமின் குறைபாட்டினால ஆக்சிஜனை சுமந்து செல்லக்கூடிய இரத்த சிவப்பணுக்களோட உற்பத்தி குறைஞ்சி அதன் விளைவாக போதுமான ஆக்சிஜன் கிடைக்காமல் மூச்சு திணறலை நமக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இப்படியான மூச்சு திணறல் பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி செய்யும் போதோ அல்லது ஓய்வு இருக்கும்போதோ தான் இது வந்துட்டு வரும்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில் இருக்கும்போது நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட கைகால்களில் பார்த்திங்கன்னா அதிக கூச்ச உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குங்க. நம்மளோட கைகாலில் கூச்ச உணர்வு, மரத்து போகிறது, இல்லைன்னா ஊசியால் குத்துறது, இது மாதிரியெல்லாம் உணர்வை நீங்கள் சந்திச்சிட்ருக்கீங்க அப்படின்னா வைட்டமின் B12 குறைபாடு தான் இதுக்கு வந்துட்டு அறிகுறியாக இருக்கும் அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வைட்டமின் B12 குறைபாடு பார்த்திங்கன்னா நரம்புகளை பாதிக்கிறதுனால இப்படியான அறிகுறிகள்லாம் ஏற்படுத்தக்கூடிய தன்மை அதுக்கு நிறையவே இருக்குன்னு கூட சொல்லலாம். எனவே இந்த அறிகுறி பார்த்திங்கன்னா வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி நீங்கள் சந்திச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவரை நீங்கள் வந்துட்டு அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் நடக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குன்னு கூட சொல்லலாங்க. வைட்டமின் B12 குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டவங்க பார்த்திங்கன்னா நடக்கிறதுல சிரமத்தை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. திடீரென நடக்கிறதுல சிரமத்தை சந்திக்கலாம், அல்லது நரம்பு சேதமடைஞ்சாலும் இதுக்கு பிரச்சனை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நரம்பு சேதம் பார்த்திங்கன்னா வைட்டமின் B12 குறைபாட்டினால் தாங்க வருதுன்னு கூட சொல்லலாம். வழக்கத்திற்கு மாறாக நடக்கிறதுல கொஞ்சம் சிரமம் வந்தாலோ அல்லது தள்ளாடி நடந்தாலோ அல்லது நடக்க முடியாத நிலை ஏற்பட்டாலோ கண்டிப்பாக வைட்டமின் B12 குறைபாடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவரோட ஆலோசனைப்படி அவர் சொல்கிற சாப்பாட்டை நீங்கள் எடுத்துக்கிறது மூலம் இதை வந்துட்டு படிப்படியாக குறைச்சிக்கலாம். உங்களுடைய மனநிலையில் நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு கூட சொல்லலாங்க. திடீர்னு பதட்டம், எரிச்சல், மனசோர்வு போன்ற மனநிலை மாற்றங்கள் நிறைய சந்திப்பீங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பார்த்திங்கன்னா வைட்டமின் B12 தான் காரணம்னு கூட சொல்லலாம். அதனோட குறைபாடெலாம் இது மாதிரி அறிகுறிகள்லாம் நடக்குதுன்னு கூட சொல்லலாம். உங்களுடைய மனநிலையை ஒழுங்குபடுத்த உதவக்கூடிய செரோட்டோனின் மற்றும் டோப்பமைன் பார்த்திங்கன்னா நம்மளோட நரம்பிய கடத்திகளோட உற்பத்தியில் இந்த B12 வந்துட்டு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு கூட சொல்லலாம். இந்த வைட்டமின் குறைபாடு ஏற்படும் பொழுது நம்மளோட மனநிலையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி மனதை வந்துட்டு மன ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இது மாதிரி பிரச்சனைகள் வரும்போது உடனேயே டாக்டரோட ஆலோசனைப்படி அவர் சொல்கிற பரிந்துரைகளை கேட்டு அவர் சொல்லக்கூடிய உணவு பழக்கங்களை எடுத்துக்கிட்டோம்னாவே இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்குன்னு கூட சொல்லலாம். வைட்டமின் B12 குறைபாட்டை சரி செய்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன உணவு முறைகள்லாம் எடுத்துக்கணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்புல வைட்டமின் B12 அளவை வந்துட்டு இயற்கையாகவோ அதிகரிக்க நிறைய முறைகள் இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டைகள், செறிவூட்டப்பட்ட தானியங்கள், மீன், இறைச்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா B12 அதிகமாகவே இருக்குதுன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக சாப்பிட்றது மூலம் இந்த பிரச்சனையை வந்துட்டு கொஞ்சம் சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க. பருவகால பழங்களை தவறாமல் உணவில் சேர்த்துட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் உடலை கண்காணிச்சிட்டே வரணும். அப்பப்போ கண்காணிச்சுக்கிறோங்க. தேவையான சத்து மாத்திரைகளை அவ்வப்போது மருத்துவரோட ஆலோசனைப்படி வாங்கி சாப்பிட்டுக்கணும். குறிப்பாக சொல்லணும்னா அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்களை கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்ணுங்க. மீன், முட்டை, இறைச்சி இதெல்லாம் வந்துட்டு உணவில் நம்ம தினமுமே எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுதான். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா மீன் பிடிக்காது, நான்வெஜ் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அது மாதிரிலாம் இனிமேல்ட்டு இந்த பிரச்சனை இருக்கவங்க இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. கண்டிப்பாக இந்த உணவு பழக்கங்கள்லாம் எடுத்துக்கிறது நம்மளோட உடம்பு வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் வலிமையாக இருக்கிறதுக்கும் துணை புரியும்னு கூட சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகள் மூலம் விட்டமின் B12 குறைபாட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னென்ன, நீங்கள் வந்துட்டு விட்டமின் B12 குறைபாட்டில் நிறைய
பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னீங்கன்னா அது வந்துட்டு எப்படியெல்லாம் க்யூர் பண்ணிக்கலாம், எந்தெந்த உணவு முறைகளை எடுத்துக்கிறதுனால நம்ம வந்துட்டு அந்த அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வந்துட்டு விடுபடலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுகளை நான் தெளிவாக உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.